மேற்காசியாவில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே கடுமையான போர் நடைபெற்று வரும் நிலையில் அதில் பல திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. சில நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் ஈரானுக்கு கெடு விதித்ததும் பதிலுக்கும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்ததும் நடந்தது. ஆனால் திடீரென ஈரான் மீது தாக்குதல் நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்தார். இதனையடுத்து தங்கள் கடும் எச்சரிக்கையால் ட்ரம்ப் பின்வாங்கிவிட்டதாக ஈரான் கூறியது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் என்றும் அதிரடியாக கிளப்பியுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. கடந்த 22ஆம் தேதி தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட பதிவில், இன்றிலிருந்து சரியாக 48 மணி நேரத்திற்குள் ஈரான் எந்தவித அச்சுறுத்தலும் இன்றி ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறக்காவிடில் அமெரிக்கா ஈரானின் பல்வேறு மின் உற்பத்தி நிலையங்கள் தாக்கி அழித்துவிடும். முதலில் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து தொடங்குவோம் என கூறியிருந்தார். அமெரிக்காவின் இந்த மிரட்டலுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரானிய ராணுவ செயல்பாட்டு தலைமையகம் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தங்கள் நாட்டின் எரிபொருள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது எதிரிகள் கை வைத்தால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவில் தொடர்புடைய அனைத்து முக்கிய உள்கட்டமைப்புகளும் ஈரானின் நேரடி இலக்காக மாறும் என திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் மக்களின் அடிப்படை தேவையான கடல்நீரை குடிநீராக்கும் ஆலைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என ஈரான் எச்சரித்தது. ஈரானின் மிலிட்டரி ஆபரேஷனல் கமாண்ட் கதம் அன்பியா உறுதி செய்துள்ளதாக AFP செய்தி வெளியிட்டது. இதனைத் தொடர்ந்து 48 மணி நேரம் முடிவதற்கு முன்னதாக ஈரான் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க அமெரிக்க ராணுவத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த ஈரான், அமெரிக்காவுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் தங்களது கடும் எச்சரிக்கை காரணமாகவே ட்ரம்ப் பின்வாங்கிவிட்டதாகவும் தெரிவித்திருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை திட்டத்தையும் அணுசக்தி திட்டத்தையும் தொடர்ந்து நசுக்குவோம் என்றும் கூறியுள்ள அவர், லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பின் மீதும் தாக்குதல் தொடரும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்க ராணுவத்தின் ஆதரவுடன் ஈரானுடனான போரில் மிக முக்கிய இலக்குகளை அடைவோம் என்றும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் அணுத்திட்டங்களை முறியடித்து வருவதாகவும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இதனால் ஏற்கனவே பதற்றம் நிலவும் மத்திய கிழக்கில் அச்சம் அதிகரித்துள்ளது. ஏற்கனவே வளைகுடா நாடுகளில் கடும் சேதங்களை விளைவித்து வரும் ஈரான் இந்த அறிவிப்பால் இன்னும் என்னென்ன செய்யப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது.